தோழர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க பாத்துட்டு இருப்பீங்க, தொடர்ச்சியா சமூக வலைதளங்கள்ல தேவையில்லாம நம்ம தலைவர் எழுச்சி தமிழரை பத்தி விமர்சனம் செஞ்சு கொண்டிருக்கிற பாஜக பாமக கைக்கூலி ஏர்போர்ட் மூர்த்தி எனும் ஒரு சங்கி பையனுக்காக இந்த வீடியோ நாங்க தயார் பண்ணியிருக்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, பறையர்கான நாங்க தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஏர்போர்ட் மூர்த்திக்காக ஒரு பதிவு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திருப்பூர் மாவட்டத்திலேயே பெரும்பான்மை விதமாக பறையர்கள் இருக்கும் பகுதியில் நாங்க நேரடியாக சென்று மக்களிடம் நாங்க பரவலாக பேட்டி எடுத்தோம். என்ன பேட்டின்னு கேட்டீங்கன்னா, ஏர்போர்ட் மூர்த்திய போட்டோவை காமிச்சு இவனை தெரியுமா தெரியாதா அப்படின்னு ஒரு பேட்டி. பெரும்பான்மை இவனை தெரியலன்னு தான் சொல்றாங்க. யாரு? பறையர் சமூகத்தில் இருக்கிறவங்க மக்கள் தெரியாதுன்னு சொல்றாங்க. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம ஒரு ரெண்டு போட்டோ கொண்டு வந்திருக்கிறோம். இதை பொதுமக்கள்கிட்ட காமிக்க போறோம். அவங்களோட கருத்து என்னன்னு நீங்களே பாருங்க. அண்ணா வணக்கங்க. வணக்கங்க. இந்த போட்டோல இருக்கிறவரு நல்லா பாருங்க. இந்த போட்டோல இருக்கிறவங்க எங்காச்சும் பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கேங்க. எங்க பாத்துருக்கீங்க? கடைவீதியில கிளிசோசியம் பாப்பாருங்க. என்ன சொல்றீங்க? கிளிசோசியம்? கடைவீதியில கிளிசோசியம் பாத்துட்டு பாருங்க. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, கடைவீதியில கிளிசோசியம் பாக்குற இடத்துல நிறைய டைம் பாத்துருக்கேன். என்ன இப்படி சொல்றாரு? அடுத்த போட்டோ. இந்த போட்டோ பாத்துருக்கீங்களாண்ணா? இவர் எல்லாருக்கான தலைவர் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவர் அவர்கள். ஓ சரி சரி, ரொம்ப நன்றி தம்பி. இந்த போட்டோ இருக்கிற பாத்துருக்கீங்களா? தெரியலங்க, யாருனே தெரியலங்களே. எங்கேயும் பார்த்தது இல்லையா? பார்த்ததே இல்லைங்க. பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டாரு. இந்த போட்டோ இருக்கிறவங்க பாத்துருக்கீங்களா? இவர் தெரியுங்க, எங்க அண்ணன் திருமாவளவர். அப்படியா? ஆமா, சந்தோஷம் சந்தோஷம். உங்கள்கிட்ட ஒரு ரெண்டு போட்டோ காமிக்கிறேன். அந்த போட்டோல இருக்கிறவங்களும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு மட்டும் சொல்லுங்க. இந்த போட்டோல இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. எங்க பாத்துருக்கீங்க? நான் பார்த்ததே இல்லைங்க. நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. சரி, ரைட். இந்த போட்டோல இருக்கிறவங்க பாத்துருக்கீங்களா? எங்க அண்ணனுங்க. இவரை நான் பாத்துருக்கேன். அண்ணனுங்களா? ஆமாங்க. சரி, இவர் நான் பாத்துருக்கேன். சரி, ரைட். அண்ணே ஒரு நிமிஷம், உங்கள்கிட்ட ஒரு ரெண்டு போட்டோ காமிக்கிறேன். சரிங்க. இவங்களை நீங்க பாத்துருக்கீங்களா இல்ல தெரியுமா தெரியாதான்னு மட்டும் சொல்லுங்க. சரிங்க. இந்த போட்டோல இருக்கிறவரை நீங்க பாத்துருக்கீங்களா? யாருன்னு தெரியலங்களே. யாருங்க இவரு? இவர் தெரியாதுங்க. தெரியாது. இவர் இது வரைக்கும் இதை பார்த்தது இல்லைங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா பேத்துக்கும் தெரியும்னு சொல்றாங்க. இல்ல இது வரைக்கும் பார்த்தது. இவரை பாத்துருக்கீங்களா? இவரு தெரியுங்களே. அவரு திருமாவளவன். அவர் அண்ணா அவர் தானுங்க. அவருதான். இன்னைக்கு அரசியல் ஒரு முக்கியமான ஒரு புள்ளி அவரு. இவர் இல்லாம எந்த ஒரு கட்சியும் நகராது தமிழ்நாட்டுல. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தலைவர், ஒரு அறிஞர், ஒரு பேராசிரியர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சாதிக்கு மட்டுமான தலைவரா? இல்ல அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. எல்லா சாதிக்கும் தலைவர் தான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு வன்னியருக்கும் சரி, இல்ல தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கும் சரி, நாடாருக்கும் சரி, கவுண்டர் சமுதாயத்துக்கும், எல்லா சமுதாயத்துக்கும் பேசக்கூடிய தலைவர் இது. ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் பேசக்கூடிய தலைவரா இவ குறிக்க வச்சுட்டாங்க. ஆனா பெரிய தலைவர் இவர். இவர் அப்படி நினைச்சுக்கிட்டாங்கன்னா அது ஒரு முட்டாள்தனமான வேலை. நன்றி. சரிங்க அண்ணா, ஒரு ரெண்டு போட்டோ உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சரிப்பா. உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு மட்டும் சொல்லுங்க. இந்த போட்டோல இருக்கிறவரை நீங்க பாத்துருக்கீங்களா? இல்ல, இவரை பார்த்தது இல்ல. தெரியாது. இவரை பார்த்தது இல்ல. சந்தோஷம். இந்த போட்டோல இருக்கிறவரை நீங்க உங்களுக்கு தெரியுமா பாத்துருக்கீங்களா? தெரியும். திருமாவளவன் தெரியும். அம்மா, ஒரு ரெண்டு போட்டோ உங்கள்கிட்ட காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் தெரியாதுன்னு மட்டும் சொல்லுங்க. இந்த போட்டோல இருக்கிறவங்க நீங்க பாத்துருக்கீங்களா? பார்த்தது இல்லப்பா. நீங்க பாத்துருக்கீங்களா? பார்த்தது இல்லப்பா. நீங்க பாத்துருக்கீங்களா? நானும் பார்த்தது இல்ல சார். யாருன்னே தெரியாது எங்களுக்கெல்லாம். யாருன்னே தெரியாது. இந்த ஆள் யாரு தெரியும்? இவரைத்தான் எல்லாம் இந்தியாவுக்கே தெரியும்னு சொல்றாங்க. தெரியாதுங்க. யாரு? இந்த போட்டோல இருக்கிற தெரியுமா? இந்த போட்டோல இருக்கிறவர் தெரியும். அவரு உலகம் எங்கும் தெரியுமே, அப்புறம் நமக்கு மட்டுமா தெரியுது? அப்படியா? என்னங்கம்மா? காலண்டர்லயே இருக்குதுல்ல. ஒரு போட்டோ காலண்டர்ல இருக்குதா? இவங்க வேண்டாம் தெரியும் ஜாமி, மற்றவங்களும் தெரியும். சரிம்மா, சரி. திருமாவளவங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. தமிழ்நாட்டுக்கே தெரியுமா, வெளிநாட்டுக்கும் தெரியும். நமக்கு மட்டுமா தெரியுது? அவங்க யாருன்னே தெரியாது நமக்கு. சரி சரி. வணக்கம்ண்ணா. இப்ப ஒரு ரெண்டு போட்டோ உங்கள்கிட்ட காமிக்கிறேன். உங்களுக்கு இவரை தெரியும் தெரியாத மாதிரி நீங்க சொல்லுங்க. இந்த போட்டோவில் இருக்கிறவரை நீங்க பாத்திருக்கீங்களா? ஏதோ புதுமுகமா இருக்காருங்க. யாருங்க இது? உங்களுக்கு தெரியாத? தெரியாதுங்களே.
எங்கேயுமே பார்த்தது இல்லையா? எங்கேயுமே பார்த்தது இல்லைங்களே, தெரியாதுங்களே, யாரும் தெரியல. தெரியாதா? சரி ரைட். இந்த போட்டோல இருக்கிற உங்களுக்கு தெரியுமா? இவரை தெரியுங்களே, இவர் பேர் என்ன? தொல் திருமாவளவன். சரிங்களா உங்களுக்கு? தெரியுங்க. கடலூர் எம்பியா இருக்கிறாரு இப்போ ஓ சரி. சிதம்பரம் தொகுதிக்கு. நல்ல ஒரு அரசியல் ரீதியான ஒரு எழுச்சி பேச்சாளர். ஓ சரிங்க. அப்படிங்கிற ஒரு பீச் சமூக வலைதளங்களும் மற்ற எல்லாத்துலயும் பார்த்துட்டு தான் இருக்கிற அவரை இலக்க விடாம அவரோட நடவடிக்கைகள் நாடாளுமன்றத்தில் அவர் பேசுற அறிக்கை, மக்களுக்கான தேர்வு என்ன ஏதுங்கிறது அவர் நாடாளுமன்ற ஸ்பீச்ல போய் பார்த்துட்டு இருக்கிறான், பின்தொடர்ந்துட்டு நல்லாவே தெரியும் அரசியல். சரி வணக்கங்கண்ணா. ஒரு 2 போட்டோ உங்ககிட்ட காமிக்கிறேன். சரிங்க. இவரை நீங்க எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா இல்ல தெரியுமா தெரியாதான்னு மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க ப்ரோ. இந்த போட்டோல இருக்கிறவரை நீங்க பார்த்திருக்கீங்களா? பாத்துருக்கேன் ப்ரோ. இவருடைய பேர் என்னங்க? நயினார் நாரேந்திரன் ஒரு பேர். லேட்டஸ்டா வந்து பிஜேபியில வந்து பொறுப்பாளராக தமிழ்நாடு தலைவரா பொறுப்பாளர் வந்திருக்காருங்க அவரு. ஓ சரி சரி. இன்னொரு போட்டோ காமிக்கிறேங்க. இந்த போட்டோல இருக்கிற நீங்க பார்த்திருக்கீங்களா? என் தங்க தலைவனுங்க அவரு, திருமாவளவன், புரட்சி தலைவன். என் தகப்ப மாதிரிங்க அவரு. ஓ சரி சரி சரி. வணக்கங்கக்கா. இப்ப 2 போட்டோ உங்ககிட்ட காமிக்கிறேன். இவங்களை எங்காச்சும் நீங்க பார்த்திருக்கீங்களா, தெரியும் தெரியாத மட்டும் சொல்லுங்க. இந்த போட்டோல இருக்கிற நீங்க எங்காச்சும் பார்த்திருக்கீங்களா? எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. ஓ இவர் தெரியாதுங்க. தெரியாது தம்பி. இவர் உலகத்துக்கே தெரியும்னு சொல்றாங்க. எங்களுக்கு தெரியாதுங்களே. எங்களுக்கு தெரியாதவர் எப்படி உலகத்துக்கே தெரியுதுங்களா? உங்களுக்கு தெரியாது. தெரியாதுங்க. நன்றி. இந்த போட்டோல இருக்கிறவர் நீங்க பாத்துருக்குறேங்க. அண்ணன் திருமாவளவனுங்க இவரு. இவர் உலகத்துக்கே தெரியுங்க. தெரியாத ஆளுகளே இல்லைங்க. சரி சரி சரி. இவர் நல்ல மனுஷங்க தம்பி. இல்லாதவங்களுக்கு நல்லா செய்வாருங்க. அதனால இவர் எல்லாத்துக்கும் பிடிக்குங்க. ஓ சரி நன்றி. வணக்கம். இன்றைய இளைஞர்கள்ட்ட வந்து ஒரு சின்ன கேள்வி கேட்கலாம். தம்பி வணக்கம் தம்பி. வணக்கங்க. பேர் என்ன? என் பேர் ஈலவேந்தன். ஈழவேந்தனா, நல்ல பேர். உன் பேரு? முகமது ஹாரூன். முகமது அன்சர். உன் பேரு? வசந்த். வசந்த். சரி இந்த போட்டோல இருக்கிறவரை உங்களுக்கு எங்காச்சும் பார்த்திருக்கீங்களான்னு மட்டும் சொல்லுங்க. இந்த போட்டோல இருக்கிறவரை எங்காச்சும் பார்த்திருக்கீங்களா? பார்த்தது இல்லைங்க. பார்த்தது இல்லைங்க. இந்த ஏரியாவிலே பார்த்தது இல்லையா? இல்ல இல்லைங்க. உனக்கு தெரியுமா? பார்த்தது இல்லைங்க. உனக்கு பார்த்தது? இந்த போட்டோல இருக்கிறவரை நீங்க பார்த்திருக்கீங்களா? திருமாவளவன். பாத்துருக்கோம். திருமாவளவன் பாத்துருக்கேன். டிவில எல்லாம் பார்த்திருக்கீங்களா? பாத்துருக்கோம். சரி சரி. நீ பார்த்திருக்கியா? டிவில பார்த்தது. டிவில ஆர்ப்பாட்டம் போராட்டத்துல நிறைய டைம் நான் நேர்ல பாத்துருக்கேன். நீ நேர்லயே பார்த்திருக்கியா? பாத்துருக்கேன். சரி சரி. சேலத்துல பார்த்தோம். ஓ சேலத்துல பார்த்திருக்கியா? சரி சரி சரி. வணக்கங்க. உங்க பேரு? பேர் ஃபைசலுங்க. சரி. நீங்க எந்த ஊருங்க? நம்ம தாராபுரங்க. தாராபுரமா. ஓகே. இப்ப நான் 2-3 புகைப்படம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அவங்கள நீங்க எங்காச்சும் பார்த்திருக்கீங்கன்னு மட்டும் உங்களுடைய கருத்து சொல்லுங்க. இந்த படத்துல இருக்கிறவங்க எங்காச்சும் பார்த்திருக்கீங்களா? இந்த படத்துல இருக்கிறவர் வந்து நான் வந்து பார்த்த ஞாபகம் இல்லைங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுங்க, ஆனா வந்து ஞாபகம் இல்லைங்க. தெரியாதுங்க. ரைட். இந்த படத்துல இருக்கிறவரை வந்து நீங்க எங்காச்சும் பார்த்திருக்கீங்களா? இவரை பத்தி தெரியுமா? இவரு வேணா நான் அடிக்கடி பேப்பர் நியூஸ்ல எல்லாத்துலயும் பாத்துட்டு இருப்பாங்க. இவர் பேர் வந்து நல்ல பேருங்க, திருமாவளவன். கட்சியில நான் திருமாவளவன் அவரு கட்சியில நான் அவரை பாத்துருக்கேன் நிறைய டைம். அவர் சரி சரி. நேர்ல முக பாத்துருக்கேங்க. அப்படியா? ஆமாங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. உங்க பேரு? பிரபாகரன். நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? சந்தோஷம். உங்கள்கிட்ட வந்து ஒரு 2 போட்டோ காமிக்கிறேன். அதுல வந்து இவங்களை பார்த்திருக்கீங்களா, எங்காச்சும் தெரியுமான்னு மட்டும் சொல்லுங்க. இந்த போட்டோல இருக்கிறவரை எங்காச்சும் பார்த்திருக்கீங்களா? இல்லைங்க, பார்த்தது இல்லை. எங்கேயுமே பார்த்தது இல்லைங்களா? இந்த தாராபுரம் சுற்றுலாத்தலத்துல எங்காச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல இல்லைங்க, தெரியாது. தெரியாதுங்களா? இதுதான் இந்தியாவுக்கே தெரியும்னு சொல்றாங்க. இல்லைங்க, தெரியாது. தெரியாதுங்களா? இந்த புகைப்படத்துல இருக்கிறவரை தெரியுமா, பார்த்திருக்கீங்க? சரிங்க, பாத்துருக்கேன். தோல் திருமாவளவன் அவர்கள் எம்பி. ஓ சரி சரி. அவ்வளோ எழுச்சி தமிழர் அவர்கள் நல்ல எல்லா இதுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் பேப்பர்லாம் நியூஸ்ல சரி நிறைய பார்த்துருக்கேன். மக்களுக்கு சேவை எல்லாம் நல்லா சேவை பண்றாங்க. சரி சரி. நன்றி. வணக்கங்க. இப்போ வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம் பஸ் நிலையத்துல தான் இருக்கிறோம். இங்க நிறைய மக்கள் இருக்காங்க. மக்கள்கிட்ட நம்ம ஒரு சில கேள்விகள் கேட்கலாம். தோழர் வணக்கங்க. உங்க பேருங்க? முருகேசனுங்க. முருகேசனுங்களா, நல்லது. இப்போ உங்கள்கிட்ட வந்து 2 புகைப்படம் காமிக்கிறேன். அந்த புகைப்படத்துல இருக்கிறவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் சொல்லுங்க. இந்த புகைப்படத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியுமா? எங்காவது பார்த்திருக்கீங்களா? யாருன்னே தெரியாது. தெரியலைங்களா? பார்த்ததில்ல. சரி ரைட். இந்த புகைப்படத்துல இருக்கிறவங்க தெரியுங்களா, பார்த்திருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. இவர் திருமாவளவன். சரி ரைட். சிறந்த படையில அவர் தான் எம்பியா இருக்கிறாரு. சரி சரி. ஆமா. அண்ணா வணக்கங்கண்ணா. உங்க பேர் என்னங்க? நாகராஜுங்க. நாகராஜா, நல்லதுங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட 2 புகைப்படம் காமிக்கிறேன். நீங்க அந்த ஆட்களை பார்த்திருக்கீங்களா, இவங்க எங்காச்சும் பார்த்திருக்கீங்களான்னு மட்டும் சொல்லுங்க.
இந்த புகைப்படத்துல இருக்கிறவர் எங்காச்சும் பாத்திருக்கீங்களா? இவர் நான் பார்த்ததே இல்லைங்க. இங்க தாராபுரத்துல எங்க பார்த்தது இல்லைங்க. ரைட். இன்னொரு புகைப்படம் காமிக்கிறேன். அந்த புகைப்படத்துல இருக்கிறவர் நீங்க பாத்திருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. இந்த புகைப்படத்துல இருக்கிற இவரை பார்த்துருக்கேன். திருமாவளவங்க. இவரை தெரியுங்க. எம்பியா இருக்காருங்க. ஓ சரி சரி. இவர் நிறைய ட்ரிப் நாங்கள் பார்த்துருக்கோங்க. ஓ பாத்திருக்கீங்களா? சரி சரி. நீங்க பழக்கடையாவது பழக்கிற தாராவரத்தில் பழக்கிற சரி சரி. நன்றி நன்றி நன்றி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வெள்ளரி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு அண்ணே. அண்ணே உங்க பேர் அண்ணே? என் பேர் நாச்சிமுத்துங்க. நல்லதுண்ணே. இப்போ உங்கள்கிட்ட ஒரு 2 புகைப்படம் காமிக்கிறோம். நீங்க அவங்கள வந்து பார்த்திருக்கீங்களா, தெரியுமா தெரியாதுன்னு மட்டும் உங்களுடைய கருத்து. இந்த புகைப்படத்துல இருக்கிறவங்க நீங்க பார்த்திருக்கீங்களா எங்காச்சு? பார்த்தது இல்லைண்ணா. பார்த்தது இல்லைங்களா? பார்த்தது இல்லைங்கண்ணா. தெரியலைங்களா? தெரியலைங்க. இந்த புகைப்படத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? தெரியுங்கண்ணா. இவரு தெரியும். ஒரு பேர் என்ன? திருமாவளவன் எம்பிங்க. ஓ சரிங்க. சரி இவரை பார்த்துக்கோங்க. உங்களுடைய கருத்து, இவருடைய கருத்து. அவர் நல்ல மனிதர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அப்படியா? சரி சரி. நல்லதுண்ணே நல்லது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தாராபுரம் பேருந்து நிலைய ஓட்டுநர்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி. உங்க பேர் என்ன தோழர்? என் பேர் சதாம் ஹுசேனுங்க. நல்லது. இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து 2 புகைப்படம் காட்டுறேன். அதுல வந்து இருக்கிற ஆட்களை உங்களுக்கு தெரியும் தெரியாதுன்றது உங்களுடைய கருத்துக்கள் கொஞ்சம் சொல்லுங்க. இந்த போட்டோல இருக்கிறவரும் நீங்க எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்க? எங்கேயுமே பார்த்தது இல்ல. எங்கேயுமே பார்த்தது இல்ல. போட்டோ இருக்கு. இந்த ஆள் எங்கேயுமே பார்த்தது இல்ல. நீங்க எல்லா பக்கம் ஓட்டுறீங்க, எல்லா பக்கம் போறீங்க. ஸ்டேட்டும் போயிட்டு வந்துட்டேன். எங்கேயுமே பார்த்தது இல்ல. மெட்ராஸ் பக்கம் எல்லா பக்கம் சுத்திட்டு வந்துட்டேன். எங்கேயுமே ஆள் பார்த்தது இல்ல. பார்த்தது இல்ல. இந்த போட்டோல இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியுமா? அண்ணன் திருமாவளவன், திருமாவளவன் நம்மளுக்கு பிடிச்சமானவர். என்னன்னு கேட்டா அவர் வந்து ரொம்ப வந்து சமுதாயத்துக்காக வந்து ஒரு போராளி. ரொம்ப வந்து இது இன்னும் வந்து சமுதாயத்துல வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இன்னும் வந்து நம்ம இது ஒண்ணுன்னு ஓட்டு ஒரு போராடி கொண்டு இருக்கார் அண்ணன் தொல் எம்பி அவர்கள். ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் இல்ல ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் இல்ல, எல்லாம் மொத்த அனைத்து சமுதாய மக்களுக்குமே சப்போர்ட் பண்ற ஆள். நல்லது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாராபுரத்துல ஆட்டோ ஓட்டுநர்கள்ட்ட வந்து ஒரு சின்ன சின்ன கேள்விகள் கேட்க போறோம். வணக்கம் தோழர், உங்க பேர் என்னங்க? ஜாகிர் ஹுசேன். நல்லது. உங்கள்கிட்ட வந்து 2 புகைப்படம் நான் காமிக்க போறேன். அந்த புகைப்படத்துல இருக்கிற ஆட்களை வந்து உங்களுக்கு தெரியும், நான் பாத்திருக்கீங்களான்னு மட்டும் ஒரு சின்ன ஒரு பதில் சொல்லுங்க. இந்த புகைப்படத்துல இருக்கிற எங்காச்சும் பாத்திருக்கீங்களா? இல்லைங்க, பார்த்தது இல்ல. இங்க இங்க இருக்கிற சுற்றுவட்டார பகுதியில சுற்றுவட்டார பகுதியிலும் பார்த்ததில்ல. மீடியா சார்ந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இந்த இன்ஸ்டாகிராம் இது போன்ற ஒரு பகுதிகளில் பார்த்ததே இல்லை. இவரை பார்த்ததில்ல. தெரியாது உங்களுக்கு? தெரியாது. இந்த புகைப்படத்துல இருக்கிற நீங்க பாத்திருக்கீங்களா? சிரிக்கிறீங்க. தோழர் நம்ம மிகப்பெரிய சொல்ல போனோம்னா இந்த சமுதாயத்துக்கு பேரன்பு காட்டக்கூடிய ஒரு தலைவர். அதாவது எழுச்சி மிகு ஒரு சமுதாயத்துல வந்து தன்னுடைய சமுதாயத்தை வந்து அரசியல் படுத்தி தன்னுடைய அதிகாரம், அதாவது தன்னுடைய அதிகாரம் என்பது எப்படின்னா அவர் சொல்லக்கூடியதை வந்து நம்ம சாதி ரீதியாக போகிறத வந்து எல்லாமே தடுக்கிறாங்க. அதை வந்து மிகப்பெரிய நம்ம படிப்பால் வந்து உயரணும் அப்படின்னு திருமா வந்து மிகப்பெரிய வந்து ஒரு போராட்ட களத்தில் பல சொல்லப்போனால் ஒரு 40 ஆண்டு கால அரசியல் பயணத்தை தாண்டி போயிட்டு இருக்கார். இவர் வந்து எல்லா சமுதாயத்துக்கான ஒரு தலைவர் தான். அவர் அந்த சமுதாயத்துக்கு மட்டும் போராடக்கூடிய தலைவர் கிடையாது. உயர் சாதி, தாழ்த்தப்பட்ட மக்கள், இஸ்லாமியர், இது தகுந்த எல்லா சமுதாயத்துக்குமே போராடக்கூடிய ஒரு தலைவர்னா திருமானா கண்டிப்பாக சொல்லலாம். நன்றி தோழர், நன்றி. வணக்கம். இப்போ நம்ம வந்து தோழர், உங்க பேர் என்னங்க? சையத் அபு தாயிர். மகிழ்ச்சி. உங்கள்கிட்ட வந்து ஒரு 2 புகைப்படம் காட்டுறேன். அவங்கள வந்து எங்காச்சும் நீங்க பார்த்திருக்கீங்களா, தெரியும் தெரியாது ஒரு 2 கேள்விகள். இந்த புகைப்படத்தில் இருக்கிறவரை எங்காச்சும் பார்த்திருக்கீங்களா? தெரியலீங்க, யாரும் தெரியல. பார்த்ததில்ல. சமூக வலைதளங்கள்ல பாக்குறீங்க இன்றைய காலகட்டத்துல, நீங்க பார்த்தது இல்லைங்களா? இல்ல, பார்த்ததில்ல. என்னங்க நீங்க இந்தியாவுக்கே தெரியும்னு சொல்லிட்டு தெரியுறாங்க. நிஜமா தெரிஞ்சா தெரியும் சொல்றோம், தெரியலன்னா தெரியலன்னு சொல்றோம். பார்த்தது இல்லை. இவர் பார்த்தது. இவரை நீங்க பாத்திருக்கீங்களாச்சு? இவர் எல்லாத்துக்குமே தெரியுமா? சரிங்களா? இவர் பேர் என்ன? இவர் நம்ம திருமா அண்ணன், எழுச்சி தமிழர், எல்லா சமூகத்துக்காகவும் குரல் கொடுக்கக்கூடியவர். எல்லா சமூகத்துக்காகவும் இந்தியா முழுவதும் போராடக்கூடிய ஒரு நபர். நமக்கு நல்லாவே தெரியும், நமக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் எல்லாத்துக்குமே தெரியும், எனக்கும் தெரியும்.